கற்பனை திறமையிலிருந்து செயல்திறனிலிருந்து எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு செம்மாந்த கோட்டை போன்ற ஒரு திறனை அந்த திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை அடித்தளம் தான் அடிப்படை தமிழ் கல்வி அப்படின்னு சொல்றது. கற்பனைகளுடைய ஓசைகளையும் சொற்களையும் சிந்திக்கக்கூடிய உணரக்கூடிய கற்பனை வளமும் அறிவிக்கிறதும் இல்லை என்றால் வேற எந்த மொழியையும் வேற எந்த துறையையும் நம்ம பிள்ளைகள் சாதிக்க முடியும். தாய்மொழியினுடைய ஓசைகளையும் சொற்களையும் சிந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். சாக்கியா அகாதமியின் சார்பாக அடிப்படை தமிழ் வகுப்புக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் புதியவன் முனைவர் கே சிவகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு அறிமுக வகுப்பு. என்ன அறிமுக வகுப்பு அடிப்படை தமிழுக்கானது அப்படின்னா வெறுமனே தமிழை எழுத படிக்க கற்றுக்கொள்வது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதுமா? இல்லை, தமிழ் மொழியை அடிப்படை வகுப்பாக புரிந்து கொள்வதற்கான அவசியத்திலிருந்து நான் இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னா, நம்முடைய தமிழ் மொழியை எழுதுவதற்கும் படிப்பதற்குமான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய, தாய்மொழியில் படிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழை அறிமுகப்படுத்துவதற்கான தேவை மிகப்பெரிய அளவில் இருக்கு. படிப்பது என்பது வெறுமனே ஒரு மொழியினுடைய சொற்களை அதற்கான எழுத்துக்களை புரிந்து கொள்வதும் எழுதுவதும் என்ற அளவுல மட்டும் இல்லை. படிப்பதை நாம் மார்க்குக்காக படிப்பது என்ற அளவுல புரிந்து கொள்வதும் இல்லை. படிப்பது என்பதனாலே என்னது, நம்முடைய படிப்பு அந்த நம்ம மொழியில் இருக்கக்கூடிய ஓசைகள் என்ன, அந்த ஓசைகளுக்கான எழுத்து வடிவங்கள் என்னென்ன இருக்கு, அந்த எழுத்து வடிவங்களை நாம் படித்து புரிந்து கொள்வது, நாம் அறிவு நிலையை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த சொற்களை நம் ஆழ்மன உணர்வுகளில் புரிந்து கொள்வதும், அதை சிந்திக்க பழகுவதன் மூலமாக கருத்துக்களை உருவாக்கிக் கொள்வதும், கருத்துக்களை உருவாக்கி கொண்டு நாம் செயல்படுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதும், அப்படி முயல்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சூழலியல் சார்ந்த கருத்தியல் சார்ந்த மனத்திறன்கள், அறிவு திறன்கள், கற்றல் திறன்களை அதிகப்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளம் பெற்று செயல்படுவதுதான். இதுதான் கல்வியினுடைய அணுகுமுறை. அப்ப படிக்கிறதுனா புரிந்து கொள்வதிலிருந்து எல்லாமே அடங்கியிருக்கு. இது ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த அறிவு திறனில் இருந்து, கற்பனை வளத்தில் இருந்து நாம் புற உலகத்தில் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலை புரிந்து கொள்வது ஒரு நிலை, உள்ளிருந்து வெளியே பார்க்கிறது. இரண்டாவது, வெளியில் இருந்து தன்னை பார்ப்பது, தன்னுடைய திறன், தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய கற்பனை வளம் என்ன தகுதியில் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு நம்மை செயல்படுவதற்கான முன் தயாரிப்பில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வது, அதற்கான திறன், அதற்கான மதிப்பீடு. இது இரண்டும் இணைந்து இருப்பதுதான் கற்றல் திறன். இது இரண்டும் இணைந்து இருப்பதுதான் படிப்பது. வெறுமனே ஒரு மனப்பாடம் செய்து படியெடுத்து வைப்பது இல்லை, ஒரு மெமரி கார்டு செய்யற வேலை கிடையாது. அப்ப இந்த நிலையில் நம்முடைய ஒரு கற்பனை திறனில் இருந்து செயல்திறனில் இருந்து எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு செம்மாந்த கோட்டை போன்ற ஒரு திறனை, அந்த திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடித்தளம் தான் அடிப்படை தமிழ் கல்வி அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த அடித்தளம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குதா? நம்ம பிள்ளைகளால நம்ம மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் புரிந்து கொள்ள முடியுதா? அந்த மொழியில் உள்ள சொற்களுக்கான ஓசைகள் என்ன, அந்த ஓசைகளினுடைய எழுத்துக்களை புரிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்களா? எல்லா எழுத்துக்களையும் அவர்களுக்கு உச்சரிக்க தெரியுமா, வாசிக்க தெரியுமா, தான் பேசுவதை தானே எழுதி சொல்ல தெரியுமா, எழுத தெரியுமா, எழுதி இருப்பவன் அவற்றை படித்து புரிந்து கொள்ள தெரியுமா? இப்படியெல்லாம் பார்த்தா பெரிய அளவு பலவீனம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். தாய்மொழியினுடைய ஓசைகளையும் சொற்களையும் சிந்திக்கக்கூடிய உணரக்கூடிய கற்பனை வளமும் அறிவித்திறமும் இல்லை என்றால் வேற எந்த மொழியையும் வேற எந்த துறையையும் நம்ம பிள்ளைகள் சாதிக்க முடியாது. ஆகவே தாய்மொழி கல்விதான் அடிப்படையானது. உலகம் முழுதும் 5 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்து புரிந்து கொண்ட அந்த மொழியை எழுத படிக்க தெரியலன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், தமிழ் கல்வி என்பது அது தாய்மொழி கல்வி ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அதை நாம் பிள்ளைகள் தெரியாமலேயே, தமிழும் தெரியாம ஆங்கிலமும் தெரியாமல் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுடைய மனநிலை என்ன பிரச்சனை தெரியுமா? தெரியாமலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சது போலயே நடிச்சுக்கிட்டே போறாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப இந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இனிமேலாவது தமிழை அழகாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள தொடங்கணும் என்பதற்கான ஒரு நோக்கத்தில் நம்முடைய சாக்கியா அகாதமி உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை தமிழ் வகுப்பு என்ற அளவுல இந்த நம்ம ஆரம்பிக்கிறோம். தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு, மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு, உயிர் எழுத்துக்களுடைய கடைசியா 5 எழுத்துக்கள் அக்கு, அக், அ, ஆ, இ, உ என்ற அந்த வரிசை முடிஞ்சு இக் என்ற மெய்யெழுத்து தொடங்குது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு எழுத்து 5 எழுத்து அக். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் கலந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள்
216 மொத்தம் சேர்த்து 247 எழுத்துக்களை நாம் அறிமுகப்படுத்த போறோம். அடுத்த வகுப்புல படிப்படியா ஒவ்வொரு எழுத்துக்களை நம்ம பார்க்க போறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.